ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய மனக்கண்களை நீர் திறக்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, எந்த உள்ளம் தங்கு இயேசு நாயகா, உந்தன் வீடாய் மாற்று இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளு இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளு இயேசு நாயகா. நன்றி ஆண்டவரே, உடைய வீடாய் எங்களுடைய இருதயத்தை மாற்றுவீராக. உடைய மத்தியில் சேவாடுகிறோம், உடைய மேலான தயவேண்டி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை உடைய சமத்தில் தாழ்த்துக்கிறோம், பெருமையாக்குகிறோம். உங்களுடைய ஜபத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நீர் ரசியவாடணும். உடைய ஆவியினால் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி நடத்துவீராக. ஹல்லேலூயா. எங்களுடைய மத்தியில் நீர் உலாவும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தடைகளை மாற்றி போடுகிற பரிசுத்த ஆவியானவர் உடைய மத்தியில் நீர் கிரியை செய்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வரமுடிய உடைய மக்களை தடைகளை மாற்றி கூட்டி சேர் ஒரு மருதோறும் உடைய சமத்தில் கடந்து வந்து உடைய நாமத்தை உயர்த்த நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய ஆண்டவர். தாழ்த்துக்கிறோம், பெருமையாக்குகிறோம். நீங்க இடைப்படுங்க, பேசுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கரும் praise the Lord. Hallelujah, hallelujah. நல்லவராக இருக்கிறார். நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் அசைவாடுகிறவராக இருக்கிறார். ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். ஒரு சில பாடல்களை பாடி நம்முடைய நாமத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன் என்கிற பாடல் பாட்டு புஸ்தகத்தில் 715வது பாடல். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி அவனுடைய நாமத்தை நாம் ஆராதித்து நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே,
பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. கர்த்தர் என் மீட்பராய் இருக்கின்றீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. கர்த்தர் என் மீட்பராய் இருக்கின்றீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆனந்தமே எல்லாளுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கிறீர். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கின்றீர். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. புது உயிர் தினமும் தருகின்றீர், ஆத்மாவை தேற்றி மகிழ்கின்றீர். புது உயிர் தினமும் தருகின்றீர், ஆத்மாவை தேற்றி மகிழ்கின்றீர். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினமும் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். பாடுவோம். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம். நன்மையும் கிருபையும் தொடருமே, உயிரோடு வாழும் நாளெல்லாம். நன்மையும் கிருபையும் தொடருமே, உயிரோடு வாழும் நாளெல்லாம். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. நிலைத்திருப்பேன் இல்லத்தில் நித்திய நித்திய காலமா. நிலைத்திருப்பேனும் இல்லத்தில் நித்திய நித்திய காலமா. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே.
எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் புல்லுள்ள இடங்களில் வைக்கின்றே, அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கின்றே, புல்லுள்ள இடங்களில் வைக்கின்றே, அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கின்றே. ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே. செருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம். கர்த்தர் என் மீட்பராயிருக்கின்றீ, குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. பாடுவோம். கர்த்தர் என் மீட்பராயிருக்கின்றீ, குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்தில், 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 ஆனந்தமே ஆமென் அப்பா உம் சமூகத்தில். எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம், எபினேசருக்கு புது பாடல் பாசத்தோடு தினம் பாடுவே. ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்தில், ஆமென். ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்தில், ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை துதித்து பாடுவது நமக்கு கிடைத்த ஒரு மேலான பாக்கியம். ஹல்லேலூயா. அந்த எபினேசராகிய தேவனை ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் உயர்த்தும் போது அவருடைய பலத்தினால் நம்ம இடைக்கட்ட போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் முழங்கால் பட்டு சொல்ல முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படிட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக. ஹல்லேலூயா. நம்மகிட்ட மட்டுமாய் உதவி செய்த அந்த நல்ல தெய்வமே, ஹல்லேலூயா, நான் இன்னும் நேசிப்பேன் ஆண்டவரே என்று பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் அவர் நம்மை விட்டு விலகாத தெய்வம், நம்மை கைவிடாத தேவன், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறாரே. ஹல்லேலூயா. அந்த தேவனை சேர்ந்து பாடி உடைய நாமத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி அவருடைய நாமத்தை நாம் ஆராதித்து நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பே முழு பலத்தோடு, அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை, ஆமே ஆராதனை ஓ எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, உதவி நீர் ஐயா, இதுவரையில் உதவி ஐயா, இதுவரையில் எனக்கு உதவி. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்போடு
கண்டீரே உமக்கு நன்றி. ஐயா என்னை கண்டீரே உமக்கு நன்றி. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆமென். ரபஷதலவரதல ஓ யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்து நன்றி ஐயா. யெகோவா ரப்பா ரபஷதல கரதனதன நன்றி ஐயா. நல்ல சுகம் தந்து உமக்கு நன்றி ஐயா. சுகம் தந்தீரே உமக்கு நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி ஆமென் கூறுவேன். ஆராதனையா சந்தர வரிதநாதலவோ நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென் ஆராதனை எபினேசரே 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 இதுவரையில் உதவி. ஆமென் எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி. ஆமென் எபினேசரே எபினேசரே சக்கர வரிதனதல எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே. நன்றி ஆண்டவரே, எங்களை காண்கிறவரே. மகிமையின் பிரசன்னம் ஹல்லேலூயா. எங்களை காண்கிற தெய்வம், எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வம், எங்களுடைய வலக்கரத்தை பிடித்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை தேற்றுகிறவரே. துன்பத்தின் பாதையிலும் நெருக்கத்தின் பாதையிலும் எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை விட்டு விலகாத நல்ல தெய்வமே, உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். மகிமை மகிமை உண்டாகட்டும் மகிமை உண்டாகட்டும் மகிமை உண்டாகட்டும் மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாவியானவர் ஹல்லேலூயா. உம்முடைய வழி நடத்துதலை உணர்வும்படியாக ஓ ஹல்லேலூயா உம்முடைய ஆவியினால் நிரப்புகிறவரே, உம்முடைய அபிஷேகத்தினால மூடுகிறவரே. மகத்துவ 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 பரிசுத்தாவியானுடைய பலன் பரிசுத்தாவியானுடைய பலன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியினால் ஆகுமே, கர்த்தருடைய ஆவியினால் ஆகுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலத்தினால் இடை கட்டுகிற தெய்வம், சத்துவத்தினால் நிரப்புகிற தெய்வம். மகத்துவமுள்ளவரே, மாட்சிமை பொருந்தினவரே, எல்லாவற்றுக்கும் மேலான எங்கள் நல்ல தெய்வமே, நீ பெரியவர் நீ பெரியவர். சந்தரபலபூர்தரபரிதநாதரபரிதநாதலபலபோ ஓரபரிதநாதரா ஸ்ரீதரிதநாதனபலபோ ரிதநாதனா கர்தலபஷந்தரதரிதநாதனபலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புதிய பலத்தினால் இடை கட்டுகிறவரே, சத்துவத்தினால் நிரப்புகிற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். ரதனா
நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்தர் ஆண்டவரே. ரகலவசந்தரதனாதலவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சிறிது மண்ணுடைய சமத்தில் எழுந்து நின்று பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பலவீன நேரங்களில் நல்ல பலனாய் இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் மேலானது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் சுமப்பது போல நம்மை சுமந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கங்கள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில முன்னாக கடந்து வருகிற நேரத்தில் கர்த்தருடைய பலத்தினால் நம்மை இடைக்கட்டுகிறவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் அந்த ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தவர்களாக ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ள கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ள கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீப்போ என் வாழ்வில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இசையா நீர்போ என் வாழ்வே. நீர் போதும் என் வாழ்விலே. இசையா நீர் போதும் என் வாழ். பலவீன நேரம் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லும். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். பலவீன என் பலன் தருவேன் என்று. ஓ நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. சொல்லுவோமா? நிழல் போல என் வாழ்வில் வருகிறவன் நீர் ஆண்டவரே. விலகா துணை நின்று காப்பவரே. நீர் போதும் இசையா நீர் போதும் என் வாழ்வில். நீர் போதும் என் வாழ்வில். இசையா நீர் போதும் என் வாழ்வில். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. சேர்ந்து சொல்லுங்களேன். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே. உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள
யாருமில்லை, உம்மை போல அரவணைக்க யாருமில்லை. நீர் போது ஏசையா என் வாழ், நீர் போதும் என் வாழ்வில். ஏசையா நீர் போதும். நம்மை புரிந்து கொள்ளுகிறவர் நம்ம ஆண்டவர் மட்டும்தான். அவரை போல புரிஞ்சுக்கிற ஒரு மனுஷனை நம்ம பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை காண்கிற தெய்வம். ஹல்லேலூயா. தாயினுடைய அன்பு மாறலாம், தகப்பனுடைய அன்பு மாறலாம், மாறாத தேவன் நம்ம ஆண்டவர் மாத்திரம் தானே. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கரங்களை உயர்த்தி ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்களேன், உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லை. வார்த்தையை உணர்ந்து சொல்லுங்களேன், உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லை, உம்மை போல அரவணைக்க யாருமில்லை. நீர் போது என் வாழ்விலே ஏசையா. ஒரு ஏக்கத்தோட கேளுங்களேன், நீர் போது என் வாழ்விலே ஏசையா. நீர் போது. ஏக்கத்தோடு ஆண்டவரை பார்த்து, நீர் போதும் என் வாழ். ஹல்லேலூயா. நம்முடைய மத்தியிலே உலாவுகிற கர்த்தரை பக்கத்துல கூப்பிடுங்களேன், ஏசப்பா என் அருகில இருங்க ஆண்டவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, என் வாழ்வில் ஏசையா. நீர் போதும் ஏசையா. ஏசையா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா நேரங்களிலும் போதுமானவராய் இருக்கிறவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நின்ற வண்ணமாக ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக, அவருடைய ஆசீர்வாதத்தினால் நன்மைகளினால் தேவைகளை எல்லாம் சந்தித்து நடத்தும்படியாக, இந்த உபவாச நாட்களில் நம்ம விரும்பி வேண்டி நிற்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவர் பதில் தரும்படியாக கொஞ்சம் நேரமாய் திறந்து எல்லாரும் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. குடும்பங்களுக்குள்ளாக ஒரு தெய்வீக ரட்சிப்பு, ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரட்சிக்கிறவர் நீங்கள் ஆண்டவரே, விடுதலை ஆக்குகிறவர் நீங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. விடுதலை இல்லாமல், ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவருடைய கரம் நீட்டப்படட்டும், உடைய வல்ல கரம் நீட்டப்படட்டும். ஆண்டவரே ரட்சிப்பீராக, விடுதலையாக்குவீராக, விடுதலையாக்குவீராக. நல்ல வாய் திறந்து கேளுங்க. குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்களை அவரே ரட்சிப்பாராக, ரட்சிப்பாராக, மீட்டு கொள்ளுவாராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விடுதலையாக்குகிற நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கிற நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. கணவன் மனைவி பிள்ளைகளாய் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்திற்குள்ளாக கடந்து வர, நம்முடைய ஆலயத்திற்குள்ளாக கடந்து வர ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தடை பண்ணுகிற, போராடுகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பு உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும். வாய் திறந்து சத்தமாக கேளுங்க.
கூப்பிடுவோம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் விடுதலை ஆக்குகிறவர், அவர் விடுதலை ஆக்குகிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கூப்பிடுவோம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். உங்களால் தான்ப்பா முடியும், உங்களால் தான்ப்பா முடியும், உங்களால் தான்ப்பா முடியும். நீங்கள் கிரியை செய்தாதான்ப்பா முடியும், நீங்கள் மாற்றினாதான்ப்பா முடியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் உதவி செய்தாதான்ப்பா முடியும். ரட்சிங்கப்பா, ரட்சிங்கப்பா. கேளுங்க, ஒரு தெய்வீக சமாதானம் எங்கள் குடும்பங்களை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். குழப்பங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, பிரிவினைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமாதானத்தினால் ஆளுகை செய்வீராக. கேளுங்க, கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உடைய சமாதானத்தினால எங்கள் குடும்பங்களை நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. வீணான பிரிவினைகள், குழப்பங்களை உண்டு பண்ணுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே, அழிக்கப்படட்டும் ஆண்டவரே, அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் கிரியை செய்வீராக, ஆண்டவர் கிரியை செய்வீராக, ஆண்டவர் கிரியை செய்வீராக, ஆண்டவர் கிரியை செய்வீராக. அப்பா உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பங்களின் ஆசீர்வாதத்துக்காக சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும், பெருக பண்ணட்டும், பெருக பண்ணட்டும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குறைவுபட்ட நிலைகள் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. வீணாய் பொத்தலான பைகளில் ஆண்டவரை சம்பாதிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் போடுகிற அனுபவங்கள் எல்லாம் மாறட்டும்ப்பா, மாறட்டும்ப்பா. நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக, திருப்தியாக்கி நடத்துவீராக, திருப்தியாக்கி நடத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். விசேஷமாக எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் பலப்படுத்தட்டும், நல்ல ஞானத்தை தரட்டும், நல்ல சுகத்தை தரட்டும், நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் தரட்டும். ஹல்லேலூயா. ஞானமுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். மாற்றித்தாங்கப்பா, நல்லா படிக்க உதவி செய்யுங்கப்பா, நேரத்தை வீணாக்காம படிக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். பயங்களுக்கு விலக்கி கொள்ளுங்க ஆண்டவரே, சரீர சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே, பலனை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாதுகாத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல ரிசல்ட் வர உதவி செய்யுங்க ஆண்டவர். பிள்ளைகளோடு கூட இருங்க. பெற்றோரை பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. தாங்கி கொள்ளுங்கப்பா, தாங்கி கொள்ளுங்கப்பா. நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. பிள்ளைகள் உமக்கு பயந்து வாழ உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவருடைய வசனத்தை நேசிக்க உதவி செய்யுங்கப்பா. தேவ சமூகத்தில் வாஞ்சையா இருக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி, 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 நன்றி. பலவீனப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்களேன், பலவீனப்பட்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பல பலவீனத்தோடு, சரீர பலவீனங்களோடு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மருத்துவமனையில் இருக்கிறவங்க, வீடுகளில் இருக்கிறவங்க, ஒருவேளை பலவீனத்தோடு தேவ சமூகத்திற்கு வந்திருந்தா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே சுகம் தாங்கப்பா, சுகம் தாங்கப்பா, சுகம் தாங்கப்பா. நம்முடைய தழும்புள்ள கரத்தினால ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொடுவீராக. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவருடைய இரத்தம் பாய்ந்து செல்லட்டும், எல்லா பலவீனங்களை மாற்றி போடட்டும். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். சுகமாக்குகிற நம்முடைய கரத்தில் ஆண்டவரே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. பலவீனங்களை மாற்றி போடுவீராக. பலவீனப்படுத்துகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தன் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீரே. உம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும், உம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும், உம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும். நன்றி, 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 நன்றி. குடும்பங்களை ஆளுகை செய்கிற எல்லா கடன் பாரங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. எல்லா கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுவீராக. கடனை கட்ட உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே.
நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். திருமண தடைகள் எல்லாம் மாறட்டும்ப்பா. வாய்க்க பண்ணுங்கப்பா, வாய்க்க பண்ணுங்கப்பா. ஏற்ற துணையை கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வழி வாசல்களை திறந்து தாங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவர் அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும், தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும், தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். ஆண்டவர் நன்மை செய்வீராக, ஆண்டவர் நன்மை செய்வீராக. அர்ப்பணித்து கேளுங்க இந்த நாட்கள்ல. ஆண்டவரே எங்க ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தாங்க ஆண்டவரே, பதில் தாங்க ஆண்டவரே, பதில் தாங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு காத்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா பலவீனங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உண்டாகட்டும்ப்பா. ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. எங்க காதுகளினால் சாட்சிகளை கேட்க, எங்கள் கண்களினால் ஆண்டவர் செய்கிற அந்த மகிமையான காரியங்களை காண ஆண்டவர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தனித்தனியாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்க தேவை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்க ஜெப விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க, ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. இரக்கம் செய்யுங்கப்பான்னு கூப்பிடுங்க, தயவு செய்யுங்கப்பான்னு கூப்பிடுங்க. ஆண்டவரே நீங்க தான்ப்பா அற்புதம் செய்யணும், நீங்க தான்ப்பா ஏதாகிலும் செய்யணும், நீங்க தான்ப்பா நன்மை செய்யணும். உங்களை ஆண்டவரே நம்பி இருக்கிறோம். உங்க சமூகத்தை பிடித்து கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்து அனுப்புவீராக, குறைகளை நிறைவாக்கி அனுப்புவீராக. ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் அப்படியே நிறைவேறட்டும் ஆண்டவரே, நிறைவேறட்டும் ஆண்டவரே, நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மக்களாய் ஆண்டவர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிருப்பதில்லைன்னு சொல்லியிருக்கீங்களே. உம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே. பயப்படாதே, சமாதானத்துடனே போன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும். நாங்கள் கேட்ட விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் கட்டளையிடுகிற தயவிற்காக ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி ஆண்டவரே. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். உபவாச நாட்கள் ஆண்டவர் எங்களை கட்டுவீராக, எங்களை கட்டுவீராக, எங்களை கட்டுவீராக, எங்களை கட்டுவீராக. விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு காத்து கொள்ளுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைபடுவீராக. தேவ அன்புக்குள்ளாக எங்களை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே, காத்து கொள்ளுங்க ஆண்டவரே, காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க நாம மகிமைப்படட்டும்பா, உங்க நாம மகிமைப்படட்டும்பா, உங்க நாம மகிமைப்படட்டும்பா, உங்க நாம மகிமைப்படட்டும்பா. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பங்களில், சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், ஒரு எழுப்புதலின் அக்கினி போடப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உமக்காக செயல்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி, 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 நன்றி ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டிருக்கிறபடியா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமே. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம்ப்பா, மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மை துதிக்கிறோம்,
ஓகே, நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருந்து எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காருவோம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக, பேசுவாராக. ஹல்லேலூயா. யூதா 20-21 வசனங்களை வாசிப்போம். வாசிங்க, வாசிங்க. உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து இடைப்படுகிறார் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. உண்மையாகவே பிரயோஜனமாக தான் இருக்கா? ஹல்லேலூயா. உண்மைதானா? ஒரு சில உண்மையை என்கிட்ட சொல்கிறவங்கள இழந்துட்டோனோ அப்படின்னு சொல்லி சில நேரம் ஃபீல் ஆகும். ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் நீங்களாம் யாரும் உண்மையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒரு சிலர் இருந்தாங்க. இங்கே கலங்காணியிலேருந்து ஒரு பாட்டிமா வருவாங்க, மோசஸ் அண்ணன் அவங்க மாமியார். அவங்க அங்கே ஊழியத்துக்கு போகும்போது அந்த வாரம் நான் என்ன பேசினனோ அது புரியலை அப்படின்னு சொன்னால் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க, இது புரியலை, இது எனக்கு விளங்கலை, நல்லா பேசுனீங்க ஆனால் பேசுனது எனக்கு புரியலை. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் சிம்சோன் அண்ணன் வந்து டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க, இன்டைரக்டாக என்கிட்ட சொல்லிடுவாங்க, என்னன்னாலும் சொல்லிடுவாங்க. ஃபோன் வந்தால் 2 காரணத்துக்காக வரும். ஒன்று, அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுவாங்க. சில நேரம் நான் ஏதோ கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி போயிருந்தாலும் ஃபோன் பண்ணி ரொம்ப விசாரிப்பாங்க. எப்படி இருக்கீங்க, உடம்பு நல்லா இருக்கா, சரியாக இருக்கா, என்ன பண்ணீங்க, என்ன ஆச்சு, அப்பா நல்லா இருக்காங்களா, அம்மா நல்லா இருக்காங்களா, எல்லாம் ரொம்ப விசாரிச்சுட்டு அப்படி லைட்டாக சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு உடம்பு, அப்படி நல்லா இருந்துச்சு, ஆனால் அங்கங்கே அப்படின்னு அப்படி லைட்டாக அப்படி சொல்லி வச்சுருவாங்க. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு விளங்கிரும், சரி நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் சொதப்பியிருக்கோம் போல். ஹல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட ஆட்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இங்கே யாரும் சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல, போவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறவராக செயல்படுகிறதை நாம் பார்த்தோம். அவர் அந்த கிருபைக்குள்ளாக இருந்து நாம் விலகி போகக்கூடாது என்பதில் கவனமுடையவராக இருந்தார். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதின் நிமித்தமாகவே சாதாரணமாக இருந்த அவருடைய சீஷர்களும் அப்போஸ்தலர்களாய் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடிந்தது. ஹல்லேலூயா. அதற்காக காத்திருந்தார்கள், தாகத்தோடு இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை நிரப்பினார். ஹல்லேலூயா. அதைத் தொடர்ந்து நாம் அப்போஸ்தலருடைய புஸ்தகத்தில் கொர்நேலியு அந்த நபருடைய வீட்டில் இருந்து நம்ம ஆரம்பித்தோம். ஆண்டவர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணுங்கிற விருப்பத்தை, வாஞ்சையை அவர்களுக்கு கொடுத்திருந்தோம். அப்போஸ்தலர் 1:8 அதை தான் நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். அவருடைய விருப்பத்தை கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அவர்கள் ஒரே குறுகிய வட்டத்திற்குள் இருக்கும்போது ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறவராக, ஆவியானவர் தாம் செய்ய நினைத்ததை எப்படியாகிலும் நிறைவேற்றி விட வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்து ஜெபிக்கிற 2 உள்ளங்களை தெரிந்து கொண்டு அவர்களை இணைத்து அவர்கள் மூலமாய் கிரியை செய்ததை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதில் நான் ரொம்ப தியானிக்கும் போது ஆச்சரியப்பட்டு தியானித்த ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன்.
நான் விட்டுட்டேன், அப்படியே ஓடிருக்கேன். ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு வார்த்தையை நம்ம வாசிச்சுட்டு அதை உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு அடுத்த பகுதிக்கு நேராக நாம் போகலாம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம். பேதுரு அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது அந்த விஷயத்தெல்லாம் புறஜாதிகள் மத்தியில் கொர்நேலியு வீட்டில் ஆண்டவர் செய்த காரியத்தை சொல்லும்போது ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். 14வது வசனத்திலிருந்து வாசிங்க. வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஒரு வார்த்தையை அவர் ஆட் பண்ணி சொல்கிறார். எப்படின்னா, நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியில், ஹல்லேலூயா, ஆமாம், முதல்ல மேல் வீட்டறையில் கூடியிருக்கும்போது எப்படி நம்மேல் ஊற்றப்பட்டாரோ அப்படியே ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்படி நினைக்கிறேன், அந்த 15 ஆண்டுகளில் அந்த கிட்டத்தட்ட சபை வளர்ந்து கொண்டிருந்த அந்த 15 ஆண்டுகளில் பேதுருவால் ஒன்றை அவருடைய ஆவியில் உணர முடிந்தது. ஆதியில் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர், அப்படி அதே நிறைவு, மேல் வீட்டறையில் அவர்கள் பெற்றிருந்த அதே அனுபவத்தை அவர்கள் 15 ஆண்டுகள் மட்டும், அந்த 12லிருந்து 15 வருஷத்துக்குள்ளே இருக்கும் அந்த ஆண்டுகள் மட்டும் அவர்களால் அதே லெவலில் மெயின்டைன் ஆகியிருக்காங்களா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நோட் பண்ணி சொல்ல வேண்டியது இருக்கு. ஆதியில் நம்ம மேலே ஊற்றப்பட்டது போலவே அங்கேயும் பொழிந்தருளினாரப்பா, அங்கே ஊற்றப்பட்டாரப்பா. அது ஒரு அந்த அனுபவத்தை அப்படியே நான் அந்த இடத்திலும் பார்க்க முடிந்தது என்று சொல்லுகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றும் அவருடைய விருப்பத்தை செய்யாமல் நாம் செயல்படாமல் ஆவியில் நிரம்ப மாத்திரம் பயன்படுவோமே ஆனால் அவருடைய நிறைவும் நமக்குள்ளாக குறைந்து போக தொடங்கும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அபிஷேகத்தை பெற்றும் அவரோட விருப்பத்துக்கு செயல்படலைன்னா அவருடைய நிறைவு உங்களுக்குள்ள குறைய தொடங்கும். அப்போ நீங்கள் அப்போ மாதிரியெல்லாம் இப்போ ஆவியானவர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. யாருக்காகிலும் ஃபீல் ஆகுதுன்னா அப்போ மாதிரி என் மேலே ஆவியானவர் இப்போ ஊற்றப்படலை அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா அவர் விரும்புகிற வேகத்தில், அவர் விரும்புகிற விதத்தில், அவர் விரும்புகிற காரியத்தை நம்ம செய்யாததுனால இந்த அளவுக்கான அபிஷேகத்தை தான் அவர் நம்ம மேலே ஊற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த வேகத்தில் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த விதத்தில் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியில் இருந்த அதே துடிப்பை, அதே வைராக்கியத்தை, அதே வாஞ்சையை ஆண்டவர் நமக்குள்ளாக தருவாராக. ஹல்லேலூயா. நேற்று ரொம்ப நேரம் நான் மணியை பார்க்கல, பார்த்துக்கோங்க. நான் அப்படியே இன்ட்ரடக்ஷன்லேயே போயிட்டேன், ரொம்ப நேரம் போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக ரொம்ப நேரம் அதில் போகாமல் நாம் நம்முடைய பகுதிகளுக்குள்ளாக, நாம் தியானிக்கிற பகுதிகளுக்குள்ளாக நாம் கடந்து வர ஆண்டவர் உதவி செய்வார். அவர் உணர்த்தினார், அவர் கட்டளையிட்டார், அவர் திருவுளம் பற்றினார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உணர்த்தினார், ஆவியானவர் கட்டளையிட்டார். செட் ரைட் ஆகி அவருடைய விருப்பத்தில், அவரோட வேகத்தில், அவரோட காரியத்தில் மேட்சான அந்த சபையில் ஆண்டவர் திருவுளம் பற்ற ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இப்போது
நம்ம எங்கே ஆரம்பிச்சிருக்கோம்? அந்தியோகியால் ஆரம்பித்து அங்கே இருந்து ஊழியத்தில் பயன்பட்ட 2 பேரை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். அவர்கள் செலுக்கியாவுக்கு போய் பரிசுத்த ஆவியானவரே அவர்களை நடத்தி கொண்டு போனார். அவர்கள் செலுக்கியாவில் கப்பல் ஏறுகிறார்கள். கப்பல் ஏறி அவர்கள் சாலமி மட்டும் வருகிறார்கள். இந்த சீப்புரு தீவு யாருக்கு அது அவரோட ஊர் போல, யாருடைய ஊர்? பர்னபா அவர்களின் ஊர். பர்னபாவோட கசின் பிரதர். எனக்கு அதை எப்படி சொல்கிறேன்? கசின் பிரதர்னால் யார்? பெரியப்பா சித்தப்பா பையனா? எப்படி? பெரியப்பா சித்தப்பா பசங்க. அப்போ கசின் பிரதர் தான் யார்? ஜான் மார்க், யோவான் அல்லது மார்க்குன்னு சொல்லப்படுகிற அவர் பர்னபாவோட கசின் பிரதர். அவரையும் கூட்டிக்கிட்டு தான் எங்கே வராங்க? சாலமிக்கு வராங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சாலமியில் செய்த காரியங்கள் என்னென்ன, அதை கொஞ்சம் டக்குன்னு பார்த்துருவோம். சாலமியில் என்ன செய்கிறார்? எந்த வசனம்னு சொல்லிடுங்களேன். ஆமாம், 5. சாலமி பட்டணத்தில் வந்தபோது 3 யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இப்போ சாலமி பட்டணத்தில் தேவ வசனத்தை பிரசங்கிக்கவும் யோவானை உதவியாகவும் பெற்றிருந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த முதல் ஆண்டவர் கொண்டு போன அந்த இடம் அவர்களை இன்னும் கொஞ்சம் பழக்குவிக்க, அவர்களுக்கு ஏற்ற ஒரு விதமான, அவர்களுக்கு தெரிந்த ஒரு இடத்தில் ஆண்டவர் நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சாலமியை பொறுத்தளவுக்கு, இந்த சாலமியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா வேகமாக போயிடுறேன். 1 2 அதோட நேற்று சொன்னதோட ஒரு சின்ன அடிஷன் மட்டும். 2 மலைத்தொடர்கள் அங்கே காணப்பட்டது. 2 விதமான மலைத்தொடர்கள் அங்கே காணப்பட்டது. இந்த பார்டரில் ஃபுல்லாகவே ஒரு மலைத்தொடரும், இங்கே இருந்து இந்த சாலமியை பாதியாக பிரிக்கிறது போல் இந்த பகுதி முழுவதும் ஒரு மலைத்தொடரும், ஃபுல்லாக மலைத்தொடர்களாகவே காணப்பட்ட பகுதிகளாக இந்த சாலமி காட்சி அளிக்கிறது. நீங்கள் சும்மா போய் சாலமி அப்படின்னு போட்டாலே இப்போ இருக்கிற சாலமியும் அதே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது, அதே போல தான் தெரிகிறது. அதே சீப்புரு தீவுன்னு போட்டிங்கன்னா அதே ஸ்ட்ரக்சரில் அதே போல தான் தெரிகிறது. அதே மாதிரி மலை தொடர்களோடு அது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த இந்த சைடு இருக்கிற மலைத்தொடர் பேர் ட்ரோடோஸ், TROODOS, ட்ரோடோஸ் அப்படிங்கிற மலைத்தொடரும், மேலே இருக்கிற அந்த மலைத்தொடர் வந்து KYRENIA. என்ன, அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது? KYRENIA. கைரெனியான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமா இல்லை தெரியல. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்படி ஒரு மலைத்தொடரும் அங்கே காணப்படுகிறது. அவர்களுடைய பயணம் சாதாரணமானதாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை என்பதை அந்த சீப்புரு தீவின் ஒரு சாதாரண ஒரு பிக்சரை வச்சு நம்ம கண்டுகொள்ள முடியும். அவர்களுடைய பயணம் சொந்த இடமாக இருந்திருந்தாலும் அது ஒரு சாதாரணமான பயணமாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா மலைத்தொடர்களும் இந்த பகுதி முழுவதும் காடுகள் நிறைந்ததாகவும் காணப்பட்டது. மலையை அவங்க அவாய்ட் பண்ணி போயிருக்கணும் அப்படின்னா அவங்க காட்டு வழியாக தான் என்ன பண்ணியிருக்கணும், நடந்து போயிருக்கணும் அப்படிங்கிறது போல காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பாப்போ அப்படிங்கிற பட்டணத்திற்கு அவங்க வந்துட்டாங்க. பாப்போங்கிற பட்டணம் அங்கே வந்து சேர்ந்தாங்க. அதையும் நேற்றே பார்த்தாச்சு. இந்த பாப்போஸ் அப்படிங்கிற அந்த பட்டணம், இங்கிலீஷில் பாப்போஸ்ன்னு சொல்லப்படுது. இந்த பட்டணத்தை குறித்து கொஞ்சம் நம்ம பார்த்தோன்னா, ஏன் இந்த பட்டணத்தில் இவ்வளவு மோசமான காரியங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சும்மா நீங்கள் பாப்போஸ் அப்படின்னு போட்டாலே ஒரு பெயர் அங்கே வரும். என்ன அப்படின்னு சொன்னால் அஃப்ரோடைட் அப்படிங்கிற ஒரு பெயர். APHRODITE, அஃப்ரோடைட். APHRODITE, அஃப்ரோடைட் அப்படிங்கிற ஒரு
இந்த அஃப்ரோடைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி. ஆமாம், இது ஒரு தேவதை, அவர்கள் வணங்கின ஒரு தேவதை, காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி. நான் சில வார்த்தைகளை கட் பண்ணி சொல்கிறேன். அது எப்படிப்பட்ட அன்பு, காடஸ் ஆஃப் செக்ஷுவல் லவ் அண்ட் பியூட்டி அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு மோசமான தேவதையை கொண்டிருக்கிற ஒரு இடம்தான் இந்த பாப்போ பட்டணம். ஹல்லேலூயா. இந்த தேவதை எப்படிப்பட்ட தேவதை என்றால், இந்த தேவதையை ஒரு கடவுளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார்கள். அது காட் ஆஃப் ஃபயர், நெருப்பின் கடவுள் என்று அழைக்கப்படுகிற அந்த கடவுளுக்கு இந்த அஃப்ரடைட் என்கிற காடஸ் ஆஃப் லவ்வை திருமணம் பண்ணி வைக்கிறார்கள். இந்த அஃப்ரடைட் எப்படிப்பட்ட ஆவி அப்படின்னு சொன்னால், இந்த அஃப்ரடைட் அந்த மறந்து போகுது, ஹெப்பாஸ்டஸ் அப்படிங்கிற அந்த கடவுளுக்கும் இந்த அஃப்ரடைட் உண்மையாக இருக்கவில்லை. அன்ஃபெய்த்ஃபுல். திருமணம் முடிந்த பிறகும் அநேகம் காதலர்களை கொண்டிருந்த ஒரு தேவதை. திருமணம் முடிந்த பின்பும் இயோஸ் அப்படின்னு சொல்லுகிற, ஏரியஸ் அப்படின்னு சொல்லுகிற பலரோடு உறவு வைத்திருந்த ஒரு தேவதை இந்த அஃப்ரோடைட். ஹல்லேலூயா. இந்த தேவதையை இந்த பாப்போவின் மக்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவி கிரியை செய்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட விபச்சாரம், வேசித்தனத்தின் கிரியை அந்த ஜனங்களுக்குள்ளாக அளவில்லாமல் செயல்பட்டு கொண்டிருந்தது. அங்கே ஒரு மாயவித்தைக்காரனை பவுல் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. மாயவித்தைக்காரனின் பெயர் என்ன? அவனுடைய பெயர் மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளுகிற எலிமா. ஹல்லேலூயா. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேனரில் போட வேண்டிய பெயர். ஹல்லேலூயா. அந்த மாயவித்தைக்காரனை நீங்கள் கூப்பிட்டு பயன்படுத்த விரும்பினால், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஸ்பெஷல் மீட்டிங்க்கு கூப்பிட்டீங்கன்னா, வீட்டுக்குன்னு சொன்னேன், ஹல்லேலூயா, ஸ்பெஷலாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் தெரு முனையில் என்னன்னு அவருக்கு போடணுன்னா பரியசு அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டு பேனர் வைக்கணும். ஏன்னா அவர் அப்படி பரியசு அப்படின்னா பார் ஜீசஸ், அதாவது கிட்டத்தட்ட சன் ஆஃப் ஜீசஸ் என்று அவன் விளம்பரப்படுத்தி கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது அவனாகவே செய்த காரியமா இல்லை மக்களாகவே அவனை தூண்டிவிட்ட காரியமா நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவிகள் அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கும்போது அவன் யாரோடு கூட இருக்கிறான்? செர்கியு பவுல் என்னும் அதிபதியோடு கூட இருக்கிறான். அதிபதி ஆண்டவருடைய வசனத்தை கேட்க ஆசையாக இருக்கிறான். ஆண்டவர் அந்த இடத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம நாட்டில் இருக்கிற தலைவர்களையும் ஆண்டவர் சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. பெரிய பெரிய அதிகாரிகளையும் ஆண்டவர் சந்திக்க முடியும். உயர்ந்த மட்டத்தில் இருக்கிறவர்களையும் ஆண்டவர் சந்திக்க முடியும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஒரு சின்ன ஆசை அவங்களுக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன விருப்பம் அவங்களுக்குள்ள தோன்றணும், ஒரு சின்ன ஆசை. ஹல்லேலூயா. அவரை எப்படி ஆகிலும் அறிந்து கொள்ளணுங்கிற ஒரு சின்ன ஆசை வந்துட்டா போதும், ஆண்டவர் அந்த மனிதனை பிடித்து விடுவார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் பர்னபாவையும் பவுலையும் அழைப்பிக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. ஹல்லேலூயா. அந்த மாயவித்தைக்காரனுக்கும் ஆண்டவர் கிருபையாய் சில காலம் என்று கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் அவன் மனம் திரும்பி இருப்பான் என்று நம்புவோம். ஹல்லேலூயா. தெரியல, மனம் திரும்பி இருக்கட்டும். 12வது வசனத்தோடு முடித்தோம். அப்படி தானே? அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். ஹல்லேலூயா. நிச்சயமாய் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய பகுதிகளில் உண்டாக, நம்முடைய பகுதிகளில் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளின் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு செயல்பட உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த அஃப்ரடைட்டோட கதையை நீங்கள் கேட்குறீங்க, நல்லா கேட்டீங்க. இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம்.
நீங்கள் சும்மா போய் இங்கே வணங்குகிற தெய்வங்களுடைய கதைகளையும் நீங்கள் கேட்டிங்கன்னா இதை விட படு மோசமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. எதுவும் நல்ல ஒரு கதை இருக்கவே வாய்ப்பு இல்லை, படு மோசமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். அதனால தான் அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இன்னும் அதை தாண்டி போயிடலான்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை தாண்டி போயிடுவோம். 13வது வசனத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 13வது வசனத்திற்கு கடந்து வருவோம். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அந்தியோகியாவிலிருந்து உங்களுக்கு இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடமாக தெரியுமா? ஹல்லேலூயா. ஆமாம், மனப்பாடமாக தெரிஞ்சுக்கணும். இனிமேல் கேட்பேன், மனப்பாடமாக சொல்லணும். அந்தியோகியாவிலிருந்து எங்கே வந்தாங்க? செலுக்கியாவில் கப்பல் ஏறி எங்கே வந்தாங்க? ஆமாம், சீப்புரு தீவில் இருக்கிற சாலமிக்கு வந்தாங்க. தீவை கடந்து எங்கே வந்தாங்க? பாப்போ பட்டணத்துக்கு வந்தாங்க. பாப்போ பட்டணத்தில் இருந்து இப்போ எங்கே வந்திருக்கிறாங்க? பம்பிலியாவில் இருக்கிற பெர்கே பட்டணத்திற்கு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த மொத்த இடத்தையும் பம்பிலியா அப்படின்னு சொல்கிறோம். பம்பிலியாவில் இருக்கிற பெர்கே அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கிறாங்க. பெர்கேக்கு வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அந்தியோகியாவிலிருந்து அனுப்பப்பட்டு சாலமிக்கு வந்தபோது அங்கே ஜெப ஆலயங்களை ஆண்டவராகவே அனுகூலமாய் திறந்து கொடுத்தார். அவர்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுத்தார்னு சொல்லணும். ஹல்லேலூயா. பிரசங்கிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார், ஆண்டவர் நடத்தினார், கூட தேவையானவர்களை இணைத்தார். ஹல்லேலூயா. நம்ம 2 பேரும் 2 கேரக்டராக இருக்கும்போது நடுவில் மார்க்குங்கிற ஒரு கேரக்டரை கொடுத்து ஆண்டவர் உற்சாகப்படுத்தி நடத்துகிறார். கடுமையான காடுகளையும் தாண்டி வருகிறார்கள். பாப்போ பட்டணத்திலும் விக்கிரகங்கள் சூழ்ந்த அந்த இடத்திலும் அநேக மாய வித்தைகள் சூழ்ந்த அந்த இடத்திலும் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நிறைத்தார், ஆவியின் நிறைவுக்குள்ளாக நடத்தினார், பயன்படுத்தினார். செர்கியு பவுல் என்று சொல்லப்படுகிற அந்த மனிதனுக்குள்ளாக ஆண்டவருடைய விசுவாசத்தை விதைக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது அவர்கள் இன்னொரு இடத்திற்கு அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. வீடு போல் இருந்த சூழ்நிலையையும் விட்டு, ஹல்லேலூயா, அந்தியோகியாவை விட்டு வீடு போல் இருந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தான் கடந்து வந்தார்கள். இப்பொழுது அந்த சூழ்நிலையும் விட்டு அடுத்த நிலைக்குள்ளாக அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். இதில் என்னன்னா, பாப்போ பட்டணத்தில் பிரயாணத்திலேயே பவுல் அப்போஸ்தலனுடைய சரீரம் பாதிக்கப்பட தொடங்கிவிட்டது. ஹல்லேலூயா. அவருடைய சரீரம் பாதிக்கப்பட தொடங்கிவிட்டது. அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் பலவீனப்பட ஆரம்பிக்கிறார். ஆனாலும் பலவீனத்தின் மத்தியிலும் அவர்கள் அங்கே நின்று விடாமல் பம்பிலியாவில் இருக்கிற பெர்கேவுக்கு தங்களுடைய பயணத்தை தொடங்குகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ ஓட்டத்திலும் விசுவாச ஓட்டத்திலும் நின்று விட எந்த ஒரு இடமும் இல்லை. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு அவர் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் எத்தனை பலவீனங்கள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், மலைகளை தாண்டி செல்ல நேரிட்டாலும் முன்னேறி செல்ல வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேக்கமான நிலையில் அவர்கள் நின்று விடவில்லை, அங்கே இருந்து முன்னேறி செல்கிறார்கள். பெர்கே பட்டணத்தை வந்து அடைந்து விட்டார்கள். அவர்களுக்கு பெர்கேக்கு வரும்போது இருந்த யோசனை, பலவீனம் இருந்தாலும் இங்கே ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார், ஒரு பெரிய அறுவடையை எதிர்பார்த்து பெர்கேக்குள்ளாக கடந்து சென்றார்கள். ஹல்லேலூயா. உண்மைதானா? அப்படி தான் போயிருப்பாங்களா? நிச்சயமாக அப்படி தான் போயிருப்பாங்க. ஹல்லேலூயா.
இவ்வளவு பெரிய பிரயாணம் செய்து ஒரு பெர்கே பட்டணத்திற்கு வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் வந்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய செயலை காணும்படியாகத்தான் வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆனால் பெர்கே பட்டணத்தில் ஏதும் நடந்ததாக இங்கு எழுதப்படவில்லை. ஹல்லேலூயா. பெர்கே பட்டணத்தில் கூடவே ஒன்று நடந்தது. ஆண்டவர் உதவிக்காக கொடுத்த யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்ப போனான். ஹல்லேலூயா. ஒரு இவ்வளவு தூரம் கூட வந்த ஒரு நபர் பெர்கேவிலிருந்து இங்கே கீழே இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிற எருசலேமுக்கு டைரக்டாக அங்கிருந்து போய்விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் முன்னோக்கி செல்லுகிறார்கள். ஒருவர் அங்கிருந்து கூட கொடுக்கப்பட்டிருந்த ஒருவர் அவர்களை விட்டு திரும்ப சென்று விட்டார். ஹல்லேலூயா. அதற்கான எந்த ஒரு ரீசனும் இங்கே எழுதப்படலை. ஹல்லேலூயா, எழுதப்படலை. ஆனால் பல ரீசன்ஸை நம்ம யோசித்து சொல்லலாம். ஹல்லேலூயா. இதுவாக இருக்கலாம், இப்படியாக இருக்கலாம், இப்படியாக இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு காரணத்தையும் மார்க்கு அவர்களிடத்தில் சொன்னதாகவோ சொல்லப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, பின்மாற்றம் யாருக்கும் எந்த நிலையிலும் வரக்கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் பின்மாறி போகாத நபரே அல்ல. ஹல்லேலூயா. பின்மாற்றம் யாருக்கும் எந்த நிலையிலும் வரக்கூடும். ஹல்லேலூயா. நாம் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை உறுதியாய் பிடித்து கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. கரத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கொண்டு போய் சரித்திர ஆசிரியர்கள் கையில் எதுக்காக இவங்க பின்னாடி வந்திருப்பாருன்னு கொடுத்தா அவங்க நிறைய ரீசன் சொல்கிறாங்க. என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, பர்னபாவும் சவுலும் என்றிருந்த அந்த ஆர்டரை ஆண்டவர் இந்த பாப்போ பட்டணத்திலிருந்து, இந்த பாப்போ என்கிற ஊரில் நடைபெற்ற கிரியைகளிலிருந்து ஆண்டவர் பவுலும் பர்னபாவும் என்று மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. பர்னபா சைடு கேரக்டராக மாறிட்டாருன்னு நினச்சி அவர் திரும்ப போயிருக்கலாம். தன்னுடைய கசின் பிரதர் இல்லையா, அவரே சைடு கேரக்டர் ஆயிட்டாருன்னு நினச்சி அவர் ரிட்டர்ன் போயிருக்கலாம் அப்படின்னு எழுதுகிறாங்க. இன்னும் சிலர் பவுல் அப்போஸ்தலன் சரீரத்தில் பலவீனத்தோடு பெர்கேக்கு வந்துவிட்டார். பெர்கேவை தாண்டி போகிற அந்த இடங்களும் ஆறுகளும் மலைகளும் நிறைந்த இடம். ஹல்லேலூயா. அந்தியோகியா பட்டணத்தை சுற்றிலும் பல மலைகள் காணப்படுகிறது. அந்த இடத்தையெல்லாம் தாண்டி போக தன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அவர் திரும்பி போயிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், இன்னும் கொஞ்சம் போய் இந்த மார்க்கு ஒரு சென்சேஷனான ஒரு ஃபெலோ. ஹல்லேலூயா. அவருடைய குள்ளே போனோன்னா இன்னும் நேரம் இழுத்துக்கிட்டே போயிடும். கொஞ்சம் ரொம்ப சென்சேஷனான ஒரு நபர். குடும்பத்தை விட்டு அவ்வளவு எளிதாக அவரை பிரித்து இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு பெரிய வீடு இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். எப்படி பார்க்குறோம்னா, அவரோட வீட்டில் ஜனங்கள் எல்லாரும் கூடினார்கள். எல்லாரும் கூடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வீட்டு பிள்ளையாகத்தான் இந்த மார்க்கு வளர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்க வீட்டில் வேலைக்கு ஆட்கள் இருந்திருக்கலாம், வேலை செய்து கொடுக்க எல்லாரும் இருந்திருக்கலாம். தனியாக ஒரு உதவிக்காரனாக செயல்படுவதில் அவருக்கு தயக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்று அநேக காரணங்கள் சொல்லப்பட்டாலும் வேதம் அந்த காரணங்களை நமக்கு காண்பிக்கவில்லை. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நம்ம சொல்லலாம், நம்ம ஏகப்பட்ட ரீசன்ஸை யோசித்து இதுவாக இருக்கலாம். மார்க்குடைய இருதயத்தை அறிந்த ஆண்டவர், அவர் எந்த பலவீனத்தினால் அவர் வெளியே போயிருந்தாலும் அவர் அந்த காரணத்தை உங்களுக்கும் எனக்கும் அறிவிக்கவில்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் அறிவிக்காத
ஆண்டவரே சொல்ல விருப்பப்படாத ஒரு காரணத்தை நம்ம இதுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா திரும்பவும் பர்னபா போய் அவரை அழைத்து கொள்ளுகிறதை, அங்கே ஒரு சின்ன சின்ன காரியங்கள் நடக்கிறதை, ஆண்டவர் திரும்ப ஊழியத்தில் இணைக்கிறதை எல்லாம் நம்ம பின்னாடி அதிகாரங்களில் பார்க்க முடியும். ஊழியத்தில் இணைக்கிறார். இந்த மார்க்குவை கொண்டு சுவிசேஷ புஸ்தகத்தை ஆண்டவர் எழுத உதவி செய்கிறார் அப்படின்னா அவருடைய திட்டத்தில் அவர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மையப்புள்ளியில் அவருடைய திட்டத்தை மார்க்குவின் மூலமாய் நிறைவேற்றினார். அதனால் அவர் சொல்லாத ஒரு விஷயத்தை இதுக்கு மேலே நம்ம போக வேண்டாம், இதெல்லாம் காரணங்களாக இருக்க கூடும். ஹல்லேலூயா. நல்ல கரம் உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, அங்கே ஒன்றும் நடைபெறவில்லை. அங்கே ஒன்றுமே நடக்கலை. பெர்கேல இப்போ போய் நிற்கிறாங்க, பலவீனத்தோடு நிற்கிறாங்க. மார்க்கு பிரிஞ்சு போனது மாத்திரம்தான் உண்டே தவிர வேற ஒன்றும் நடக்கலை. ஒரு வாய்ப்பு கூட கிட்டலை. ஹல்லேலூயா. ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல. அதற்காக ஆண்டவர் அவருடைய ஆவியின் வல்லமை குறைந்து போய்விட்டது என்று அர்த்தம் அல்ல. அங்கே கிரியை செய்யும்படியாக ஆண்டவர் வேறொரு நேரத்தையும் வேறொரு காலத்தையும் ஆண்டவர் குறித்திருந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணுமா? புரிஞ்சிச்சா இல்லை புரியலையா? ஹல்லேலூயா. இங்கெல்லாம் அற்புதம் நடந்துகிட்டே இருக்குன்னு வைங்க. சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் டிசைட் பண்ணி ஆண்டவரோட வேலையை செய்யணும்னு நம்ம சபையாய் தீர்மானித்து ஃபஸ்ட்டு ஒரு ஊருக்கு போகிறோம். ஒரு ஊருக்குள்ளே போய் ஒரு ப்ரேயர் செல் நடத்துகிறோம். ஒரு 2 பேர் 3 பேர் நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்க. போய் ஒரு ப்ரேயர் செல்லை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் உண்மையாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை போல் ஒரு அற்புதம் எதுவுமே இருக்காது. ஹல்லேலூயா. அவ்வளவு ஆச்சரியமாய் அது நடக்கும். அங்கே விடுதலை உண்டாகும், அங்கே அற்புதம் நடக்கும், சுகம் உண்டாகும், இதெல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. நடந்திருக்கானா? நடக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம யார் இனிஷியேட் பண்ணாலும் நடக்கும். ரெண்டாவது, இன்னொரு பக்கம் அப்படி ஜெபத்தோடு போவோம். அதுலேயும் சில மாற்றங்களை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நமக்கு பெரிய பிரச்சனையான ஒரு இடமே அடுத்த இன்னொரு நகர்வுக்குள்ளே போய் ஒரு இடத்துல நம்ம உட்காரும்போது ஒன்றுமே நடக்காது. ஹல்லேலூயா. நான் ஒரு இடத்துலலாம் கிட்டத்தட்ட ஒரு சில இடங்கள்லாம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சும்மாவே உட்கார்ந்துருந்துருக்கேன். ஹல்லேலூயா. சும்மா உட்காந்து, வேறு வழியே இல்லை. ஆட்கள் வரவே மாட்டாங்க. அப்படியே உட்கார்ந்துருக்கணும். வாங்க வாங்க வாங்க. அவசரப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் வர்ற 2 பேரும் வரமாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், 7 மணி வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்கணும். சோத்திரம் வாங்க வாங்க வாங்க. வந்துட்டிங்களா? பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்காங்களா? சரி. பாத்திரம் கழுவி முடிச்சிட்டாங்களா? சரி. சமையல் ஆகிக்கிட்டு இருக்கா? சரி. குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கான்? சரி. குழம்பு கொதிச்சு இறக்கிட்டாங்களா? சரி. அப்படின்னு ஒரு 6:30 மணிக்கு எல்லாரும் வர்றது போல தெரியும். அப்போ தான் ஒரு நபர் வந்து சொல்லுவான், தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சான். சரி. ஹல்லேலூயா. நம்மளை சோர்வு அடைந்து போக பண்ணுகிற இடமே இப்படிப்பட்ட இடம்தான். இப்படிப்பட்ட பெர்கேயின் அனுபவங்கள் தான். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், இப்படிப்பட்ட பெர்கேயின் அனுபவங்கள் தான் உங்கள் ஓட்டத்தை சோர்வடைந்து போக பண்ணும். ஆவியில் நிரம்பி அப்படி ஜோம் பண்ணிட்டு ஏதாவது நடக்கும்னு போய் நிற்போம் பாருங்க, ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. வந்த 2 பாட்டிங்களையும் ஆளை காணோம். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் அந்த ஊருக்கு போக மனசு வருமானு சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. நீங்கள் போவீங்களோ? கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ நான் போய் தான் ஆகணும். எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, இல்லைன்னா போக மாட்டேன். இந்த ஊருக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால வேற வழி இல்லாமல் ஹல்லேலூயா இன்னொரு நாளையும் போய் உட்கார்ந்துருக்கேன். நான் பொய் சொல்லலையே, உண்மையை தானே சொல்கிறேன். ஏன் எப்படி பார்க்குறீங்க? ஹல்லேலூயா. போய் தான் ஆகணும். ஹல்லேலூயா. இந்த நிலைகள் ஏன் உண்டாகுதுன்னா ஆண்டவர் செயல்படாமல் இல்லை. அந்த பகுதியில் செயல்பட ஒரு நாளை, ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
அதையும் நம்ம திரும்ப வரும்போது பார்ப்போம். ஹல்லேலூயா. போகும்போது ஒன்று நடக்காததினால் வரும்போது எதுவும் நடக்காது என்று அர்த்தம் அல்ல. வேறொரு நேரத்தை, ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கேயும் பலவீனத்தோடு இருக்கிற பவுல், அவரோடு கூட இருக்கிற பர்னபா, பிரிந்து போய்விட்ட ஒரு மார்க்கு இல்லை. இப்போ 2 பேர் தான் நிற்கிறாங்க. 2 பேர் தான் அந்த பகுதியில் நிற்கிறாங்க. இவங்க 2 பேரும், இவங்களும் மனுஷர் தானே, இவங்களுக்கும் பலவீனம் உண்டு தானே. ஆனால் திரும்பி போகாமல் அவர்கள் முன்னேற ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இதை பைபிளை எடுத்து வாசிக்கும்போது நான் எழுதினேன், அடுத்தடுத்த இடத்த எழுதினேன். அந்தியோகியா, செலுக்கியா, சாலமி, பாப்போ, பெர்கே அப்படின்னு போட்டுட்டு என்னோடய மேப்பில் அடுத்து நான் நேராக அந்தியோகியா. ரொம்ப நேரம் விளங்கலை. ஹல்லேலூயா. என்ன மேப் இது? மிஷனரி ஜேர்னின்னு சொல்கிறாங்க. போனவங்க திரும்ப அந்தியோகியாவுக்கே வந்துட்டாங்களா? என்ன ஆச்சுதுரா, என்ன ஆச்சுதுரா, என்ன ஆச்சுதுரா? அந்த முன்னாடி இருக்கிற ஒரு பேரை பார்க்காம நான் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்ச பாடலை. ஹல்லேலூயா. இப்போ இல்லை, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ இன்னொரு அந்தியோகியா இருக்கும் போல. ஆமாம், இன்னொரு அந்தியோகியா இருக்கும் போல். அப்போ புதிய ஏற்பாடு விளக்க உரைன்னு ஒரு மஞ்சள் கலரில் ஒரு புக்கு உண்டு. உங்கள் யார் கையிலையாவது அந்த பழைய புக்கு இருக்குமான்னு தெரியல. புதிய ஏற்பாடு விளக்க உரை அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. அதுக்கு பின்னாடி கடைசியில் சில மேப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மேப்பெல்லாம் புரட்டி எடுத்து பார்க்கும்போது தான், அது எனக்கா தோணலை, அந்த மேப்பை பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இங்கே ஒரு அந்தியோகியா இருக்கும் போல் அப்படின்னு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அதை எரேஸ் பண்ணிட்டு சரி நம்ம தப்பாக வாசிச்சிருக்கோம். அப்போது பிசிதியா நாட்டில் இருக்கிற ஒரு அந்தியோகியா. ஹல்லேலூயா. இது இப்போது இதை மொத்தமாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கலாத்தியான்னு சொல்கிறோம். என்ன சொல்லுகிறோம்? கலாத்தியா. ஒரு பகுதியை பிசிதியானும் இன்னொரு பகுதியை லிக்கவோனியா அப்படின்னு சொல்லுகிறோம். ஒரு பகுதியை பிசிதியானும் இன்னொரு பகுதியை லிக்கவோனியா அப்படின்னு சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா தான் சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்லவர். இந்த கலாத்தியா நாட்டிற்கு அவர் வரும்போது, இப்போது எனக்கு இதுவுமே, இப்போது கலாத்தியர் அப்படின்னு ஒரு புக்கு இருக்கு இல்லையா, ஒரு நிருபம் இருக்கு இல்லையா, இந்த கலாத்தியர் நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? சத்தமாக சொல்லுங்க. கலாத்தியா சபைகளுக்கு கலாத்தியர் அப்படின்னு இருக்கு. இல்லை, நான் நினச்சதை சொல்கிறேனே, நீங்கள்லாம் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. நான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கலாத்தியர்னு ஒரு சபை இருக்குன்னு. ஹல்லேலூயா. கலாத்தியர் அப்படிங்கிற ஒரு சபை இருக்கும் போல், ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கும் போல், அந்த சபைக்கு தான் எழுதியிருக்காங்க போல் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் இப்போ தான் ரீசண்டாக பார்க்கும்போது கலாத்தியா நிருபம் கலாத்தியாவில் பவுல் அப்போஸ்தலனால் முதல் மிஷனரி பயணத்தில், 2ஆம் மிஷனரி பயணத்தில், 3ஆம் மிஷனரி பயணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த திருச்சபைகளுக்கு எழுதப்பட்டது. அப்போ கலாத்தியா நிருபத்தை கலாத்தியரை வாசிக்கும்போது அந்தியோகியா விசுவாசிகளுக்கும், இக்கோனியா விசுவாசிகளுக்கும், லீஸ்திராவில் இருக்கிற சபைக்கும், தெர்பைக்கு உரிய சபைக்கும் இந்த கலாத்தியர் நிருபம் உண்டு. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ கலாத்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு ஒன்று விளங்கும். கலாத்தியர் 4:13 வாசிங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடே முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். ஹல்லேலூயா. கலாத்திய திருச்சபைக்கு அவர் உள்ளே வரும்போதே சொல்லிவிட்டார், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் முதலாம் தரம் வரும்போது சரீர பலவீனத்தோடே உங்களுக்கு பிரசங்கித்தேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கலாத்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பட்டணங்களிலும் நடந்த சம்பவங்களை, அந்த விசுவாசிகள் ஆண்டவருக்காக பாராட்டின அந்த வைராக்கியத்தை அவர்கள் திரும்ப வழுவி போகும்போது கலாத்தியர்ல அவர் திரும்ப அதனால தான் ஆதங்கத்தோடு எழுதுகிறார், நன்றாக ஓடினீர்களே, உங்கள் விசுவாசத்தை தடை செய்தவன் யார்? ஹல்லேலூயா. 15வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 4:13 வாசிச்சோம். 14, 15 வாசிங்க. என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோஷியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிற அந்த விசுவாசிகள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, இந்த வசனத்தை வச்சு சிலர் சொல்கிறாங்க, பவுல் அப்போஸ்தலனுக்கு கண்களில் பயங்கரமான பாதிப்பு இருந்ததாக சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க கண்ணை பிடுங்கி கொடுக்கறதுக்கு கூட ஆயத்தமாக இருந்த ஒரு சபை. ஹல்லேலூயா. இப்போ ஒரு பெரிய பலவீனத்தோடு தான் எங்கே போயிருக்கிறார்? அந்தியோகியாவுக்கு, இக்கோனியாவுக்கு, லீஸ்தராவுக்கு, தெர்பைக்கு போயிருக்கிறார். அதுக்கு மேலே நம்ம போனோம் அப்படின்னா ஆண்டவர் எப்படி வாசிப்போம், இங்கே வந்துடுவோம். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு, 14வது வசனம் 13வது அதிகாரம், பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசீதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். ஹல்லேலூயா. 2 விதங்களில் இது பார்க்கப்படுகிறது. அது ஒரு ஓய்வு நாள். சரீர பலவீனத்தோடு இருக்கிற பவுல் அப்போஸ்தலன் நேராக உள்ளே போய் தேவாலயத்தில் அவர் உட்கார்ந்துட்டார். ஹல்லேலூயா. இது ஒரு வேளை ஒரு பிக்சராக, ஒரு படமாக எடுக்கணும்னா இப்படி தான் எடுக்கணும். ஹல்லேலூயா. எல்லாமே படமாக பார்க்கறது இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணுனா பொல்லாத காரியம். ஹல்லேலூயா. எதையுமே ஒரு A+B = அப்படின்னு யோசிக்க விடவே செய்யாது. ஏ என்ற ஒரு அழகான மரம் இருந்திருந்தால் அப்படி தான் யோசிக்க வைக்கும். ஹல்லேலூயா. படித்தவங்களுக்கு புரியும். ஆமாம். இப்போது அப்படி பவுல் அப்போஸ்தலன் உள்ளே வருகிறார். அவர் எந்த அளவுக்கு பலவீனமாக இருந்தார் அப்படின்னா, ரொம்ப அவருக்கு முடியலை. ஆனாலும் ஓய்வு நாளில் அவர் தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்தார். கரத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓய்வு நாளில் அவருடைய சமூகத்திற்கு போவதை அவர் தடை பண்ணலை, அவர் விடலை, எனக்கு அழைப்பு கொடுக்கலை. எனக்கு இன்னைக்கு போனால் என்னால் அங்கே நின்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது அப்படின்னு எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் ஓய்வு நாளில் தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள திரும்பி பார்த்து கேளுங்க, ஓய்வு நாளில் தேவ சமூகத்தில் வந்து உட்கார்றீங்களா? ஹல்லேலூயா. பல மலைகள், கரடு முரடான பாதைகளை தாண்டி இருதயத்தில் பலவிதமான ஒருவேளை மார்க்கு போனது என்னங்கிறது நமக்கு தெரியலை. ஒருவேளை அதை ஆண்டவரே அவனை கொண்டு போயிருந்தாலும் இருதயத்தில் பல பாதிப்புகளை சுமந்திருக்கிற ஒரு மனிதன். ஹல்லேலூயா. இருதயத்தில் பாதிப்புகளை சுமந்திருக்கிற அந்த மனிதன் பெர்கே பட்டணத்தில் ஒன்றும் நடைபெறவில்லை என்றாலும் முன்னேறி அந்தியோகியாவிற்கு வந்திருக்கிற ஒரு மனிதன். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திற்குள்ளாக போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தையில் சொல்லுவேன், ஒன்றுமே முடியலனாலும் நம்ம தொடர்ந்து செய்கிற ஜெபத்தை, வேத வாசிப்பை, தேவ சமூகத்துக்கு வருகிறதை, ஆண்டவரை நேசிக்கிறதை ஒரு நாளும் விட்டுவிடவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கொண்டு ஒன்றும் செய்யலை, ஒன்றும்
ஒன்றும் நடக்கலைன்னு ஃபீல் பண்ணாலும், அற்புதம் எதையும் கண்ணில் பார்க்காவிட்டாலும், அதிசயங்களை காணாவிட்டாலும், விடுதலையை உணராவிட்டாலும், பலவீனம் சரீரத்தில் இருந்தாலும், ஹல்லேலூயா, அழைத்தவர் அவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்திற்குள்ளாக வந்து உட்கார்ந்திருக்கிறார், தேவ சமூகத்திற்குள்ளாக வந்து அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இன்னும் சரியாக அதை ஆராய்ச்சி பண்ணலை, பண்ணினதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ மனசில் வர்றதுனால சொல்கிறேன். இப்படி உட்கார்ந்திருந்து ஒரு வேளை ஆண்டவர்கிட்ட அந்த 1 கொரிந்தியரில் எழுதின அந்த வசனத்தை கேட்டிருப்பாரோ, கால கிரமத்தெல்லாம் பார்த்தோன்னா ஃபிட் ஆகுமான்னு பார்த்துடலாம். ஹல்லேலூயா. இப்படி உட்கார்ந்துருந்து அந்தியோகியால் அந்த சர்ச்சில் அப்படி வந்து அப்படி ஜம்முன்னா சேர் இல்லை கீழே அப்படி உட்காந்துட்டு, ஆண்டவரே இப்படி இருக்கேப்பா, இதை நீங்கள் உதவி செய்வீங்களாப்பா, இதை எடுத்து போடுவீங்களாப்பா, இப்படி ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கேப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தம் அங்கே தானே கேட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. இதை நான் சரியாக எனக்கு காலக்கிரமமாக பார்க்கல, மேபி இருக்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னா இங்கே தான் முதல்ல போயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இருக்கலாம். தேவ சமூகத்துக்குள்ளே வந்து உட்காருங்க. உங்கள் குறைகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் தேவைகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். இது ஒரு பைபிள் ஸ்டடி, அதனால் ஒரு சில காரியங்களை எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். எலிசாவை கொண்டு ஆண்டவர் அநேகம் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். அப்படிதானா? உண்மைதானா? ஆனால் எலிசா வியாதிப்பட்டு மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வியாதிப்பட்டு மரித்தான் என்று வேதத்தில் எழுதப்படுகிறது. இதே போல் பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பலவீனங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி? ஆண்டவர் தானே அழைச்சாரு, ஆண்டவர் தானே கொண்டு வந்தார், ஆண்டவர் தானே வேறு பிரித்தார், அவர் தானே சுகத்தை கொடுத்துருக்கணும். அப்படி நிறைய கேள்விகளை நாம் கேட்கக்கூடும். ஹல்லேலூயா. நாம் அறிந்தபடி டிஜிஎஸ் தினகரன் ஐயா, அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க மகள் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகும்போது, ஏஞ்சல் அவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகும்போது, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஊழியர்கள் அப்படி சொன்ன வார்த்தை அப்படி தான், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுருப்பாங்க. ஆமாம், அப்படிலாம் பேசப்பட்டது. இன்னும் நிறைய பேர், இன்னும் கொஞ்சம் பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் இருக்கிறவங்க, தலையில் பூ வச்சதுனால ஆண்டவர் மண்டையை உடைத்தார், அப்படிலாம் பேசினவங்கெல்லாம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அது சம்பவிக்கிறது? ஏன் அது நடந்தது? அப்படி பேசாதீங்க, அப்படி பேசாதீங்க. ஹல்லேலூயா. அப்படி பேசாதீங்க. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. அழைத்த ஆண்டவர் அவருடைய வேலையை செய்வதற்கான அத்தனை பலனையும், அத்தனை கிருபையையும், அத்தனை வழி நடத்துதலையும் அவரே கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அழைத்தவர் நடத்தி இருக்கும்போது, அழைத்தவர் பலப்படுத்தி இருக்கும்போது, அழைத்தவர் கூட இருந்திருக்கும்போது நாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. யாருக்கும் பலவீனம் வரும், யாருக்கும் வேதனை வரும், யாருக்கும் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கஷ்டம் வரும், தலைவலி வரும், வியாதி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி பேசக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கடமை உண்டு. ஹல்லேலூயா. இப்போ ஒரு பலவீனம் வருதுன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே ஏசப்பா அப்படின்னு கேட்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் இன்னொருவரை நாம் கை நீட்ட நமக்கு அதிகாரம் இல்லை. கரம் உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், இதற்கு அப்புறம் பலவீனப்பட்டதற்கு அப்புறம் அவருடைய கிருபை அவரை சுமந்து சென்ற தூரம் பெரிய தூரம், பெரிய அளவு, பெரிய அளவு, பெரிய அளவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே வந்துட்டு அப்படியே வெளியே வந்து உள்ளே போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஹல்லேலூயா. எனக்கு அந்த ஓட்டத்தை பாதுகாக்க முடியலையோன்னு தோணுது. சரி, நன்றி. ஹல்லேலூயா.
ஆண்டவர் நல்லவர். ஆனால் அதற்கு அப்புறம் நடந்த கிரியைகளை பாருங்கள். எலிசா வியாதிப்பட்டு மரித்தாலும் அவன் மேல் விழுந்த சடலமும் உயிரோடு எழும்பும். ஹல்லேலூயா. தேவ ஜனம் இங்கே வியாதிப்பட்டு செத்து போனாலும், ஹல்லேலூயா, இங்கே மரித்து போனாலும் ஒரு நித்திய உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிதான், வியாதிப்பட்டு போயிட்டாங்க, நரகத்துக்கு போயிட்டாங்கன்னு. அவங்க பரலோகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. அதற்காக தான் எழுதி வைத்திருக்கிறார், வியாதிப்பட்டு மரிப்பதல்ல முக்கியம், தேவ ராஜ்யத்திற்குள் இருப்பதே முக்கியம். கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூட்டத்தில் ஒருவராக உட்கார்ந்திருக்கிறார், அமர்ந்திருக்கிறார். அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. 15வது வசனத்தை வாசிங்க. தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கை அமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே, கேளுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதல் ரெக்கார்டட் பிரசங்கத்தை பவுல் அப்போஸ்தலர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நிறைய பிரசங்கம் இருந்திருக்கலாம், ஆனால் முதலாய் வேதாகமம் அவருடைய பிரசங்கத்தை பதிவு செய்து வைத்திருக்கிற முதல் பிரசங்கத்தை அவர் செய்கிறார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய கிரியை, இதுதான் ஆண்டவருடைய பலன். ஹல்லேலூயா. பலவீனத்தோடு உட்கார்ந்துருக்கும் போதும், அவ்வளோதான், உட்கார்ந்து இருந்துட்டு எந்திரிச்சு போயிடுவோன்னு நினைக்கும் போதும், திடீர்னு இருந்து அங்கே ஒருத்தர் ஆள் அனுப்புகிறார்கள். அவர்கள் ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பி, ஆமாம் வாங்க, ஏதாவது சொல்லுங்கள், ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லுங்கள், ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லுங்கள். சொன்னாங்க. பவுல் அப்போஸ்தலனை ஆண்டவர் பயன்படுத்தினார். கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் பார்த்தேன், இந்த சினகாகுடைய நடைமுறைகள் இப்படி இருக்குமா? என்ன பண்ணுவாங்களாம், ஃபஸ்ட்டு அந்த உபாகமத்தில் இருக்கிற ஒருவரே கர்த்தர் அந்த வசனங்கள் எல்லாம் வாசிச்சுட்டு, அப்புறம் லா ஆஃப் மோசஸ் பஞ்சாகமங்கள் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பாங்களாம். அதுக்கப்புறம் தீர்க்க தரிசன ஆகமங்கள்லேருந்து ஒரு பகுதியை வாசிப்பாங்களாம். வாசித்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக ஆலோசனைகள் ஏதாவது இருந்தால் கொடுப்பாங்களாம். அப்படி இல்லைன்னா காணிக்கை செலுத்தி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவாங்களாம். ஹல்லேலூயா. இது அவர்களுடைய வழக்கமான நடைமுறை. ஹல்லேலூயா. இவர்கள் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுகிறவர்கள். இவர்களுடைய ஆராதனை வித்தியாசமானது. இவங்க ஒரு இடத்துல போய் வார்த்தையை பேசும்போது அப்படி அபிஷேகம் பெறுவார்கள். ஆவியில் நிறைந்து அனலாய் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் பவுல் அப்போஸ்தலன் ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு போகிறத மிஸ் பண்ணவே இல்லை. ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் பலவீனத்தோடு உட்கார்ந்திருக்கும் போதும் ஆண்டவர் அங்கே கிரியை செய்தார், வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார், அவருடைய வார்த்தைகளை அறிவிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கம் எது வரைக்கும் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், எந்த வசனத்தில் ஆரம்பிக்குது? 17வது வசனத்தில் ஆரம்பித்து அப்படியே பேசி 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 எங்கே போகுதுன்னு பாருங்கள். எந்த அதிகாரம் வரைக்கும் போகுது? 43வது வசனத்தில் முடிகிறது. ஜெபாலயத்தில் கூடின சபைகள் கலந்து போன பின்பு, 42வது வசனம், அவர்கள் யூதருடைய ஜெபாலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். ஜெபாலயத்தில் கூடின சபை கலந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்க தமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனத்தோடு இருக்கும்போது எப்படி நடக்குமானா,
அது அவரால் மாத்திரம்தான் நடத்த முடியும். ஹல்லேலூயா. 2 பகுதிகளாக அந்த பிரசங்கத்தை நம்ம பிரிக்க முடியும். அதெல்லாம் பிரித்து நம்ம இப்போ தியானித்து இப்போ நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு போகாது. ஹல்லேலூயா. நான் வேணால் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. 2 பகுதிகளாக பவுல் அப்போஸ்தலனுடைய பிரசங்கத்தை நம்ம பிரிக்கலாம். முதல் பகுதி 16வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதி. அதை கெரிக்மா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். அந்த வார்த்தையா கெரிக்மா அப்படின்னு அழைக்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டான ப்ரொனன்சியேஷன் எந்த வார்த்தைக்கும் இப்போது நம்ம சொல்கிறது தான் ப்ரொனன்சியேஷன், அவ்வளோதான். இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனத்தின் வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்தின விதங்களையும் செய்கைகளையும் அறிவித்தல் ஆகும். தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனத்தின் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியங்களை, அழைப்பை, அவர் நடத்தின விதங்களை தெரிவிப்பது ஆகும். உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் எழுதிக்கோங்க. நீங்கள் அடுத்து இன்னொரு டைம் கேட்டிங்கன்னா நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன். அதனால் புரிஞ்சதை நீங்கள் எழுதிக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது பகுதியில் என்ன நடக்குதுன்னா, 26வது வசனத்தில் இருந்து முடிகிற வரைக்கும் 42வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல், வேத வசனத்தின் நிறைவேறுதல், பாவ மன்னிப்பாகிய மீட்பு எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு ஆல்டர் காலும் கொடுக்குறார். கீழ்ப்படிவதற்கான ஒரு அழைப்பையும் அந்த வசனங்களில் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்குது. 38, 39 இந்த வசனங்களில் ஆபகுக்கில் இருந்து ஒரு சில தீர்க்க தரிசனங்களை மேற்கோள் காட்டி அவர் முடிக்கிறார். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் உட்கார்ந்து நேரம் எடுத்து வாசியுங்கள், தியானியுங்கள். ஆண்டவர் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, அடுத்த முறை, அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, நாளைக்கு இதை நம்ம இப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கிள் பேசுவாங்க, சரியா? அதனால் அடுத்த முறை பார்க்கும்போது இதை நான் உங்ககிட்ட கேட்பேன். என்ன அப்படின்னா, இதை உங்கள் கையில் வச்சு நீங்கள் ஒரு பிரசங்க குறிப்பாக எடுத்து கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஷார்ட் நோட்ஸ் பண்ணி ஒரு குறிப்பு எடுத்து எல்லாரும் கொண்டு வரணும், சரிதானா? ஓகே, இங்கே வந்துடுவோம். இப்போது ஜனங்கள் அடுத்த வாரமும் வாங்க, பிரசங்கம் பண்ணுங்க, எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதில் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் இப்பொழுது பவுலையும் பர்னபாவையும் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கும் இவங்க கொடுக்குற ஆலோசனை என்னன்னா, தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். ஹல்லேலூயா. 44வது வசனத்தில், அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடினார்கள். கூடி வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு கொஞ்சம் கூடைய பட்டணத்தார் அனைவரும் அப்படின்னா யாரெல்லாம் சர்ச்சுக்கு வராமல் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருப்பாங்களோ, ஒரு வேளை அங்கே ஊர் பக்கம்லாம் அந்த பெல் சிஸ்டம் உண்டு, நடுவில் ஒரு பெல் அடிக்கும். 3ஆம் மணி அடிக்கும்போது தான் சர்ச்சுக்கு போவாங்க. முதல் மணி அடிக்கும்போது அதுவும் அறிவிப்பு மணி தான். 2ஆம் மணி அடுத்த 5 நிமிஷத்தில் அடிக்கும், அதுவும் அறிவிப்பு மணி தான். ஆனால் 3ஆம் மணி அடித்தோன்னே அங்கே ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பித்தாதான் இவங்க என்ன பண்ணுவாங்க, வேகமாக உள்ளே ஓடி போய் என்ன பண்ணணும், 3rd பெல்லில் உள்ளே போய் உட்காரணும். ஹல்லேலூயா. இப்போ கிட்டத்தட்ட 3ஆம் மணி அடித்ததுக்கு அப்புறமும் சர்ச்சுக்கு போகாத ஒரு கூட்டம் ஊருக்குள்ளே என்ன தான் பண்ணோம், இருக்க தான் செய்யும். நம்ம ஊரில் அது நமக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஈஸியாக தெரியாது. ஹல்லேலூயா. ஒரு 200 பேர் 300 பேர் ஒரு ஊரில் இருக்கும்போது எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்காங்கன்னு வைங்களேன். எல்லாரும் அந்த இடமெல்லாம் யூதர்கள் தான், எல்லாருமே சர்ச்சுக்கு போக வேண்டிய ஆட்கள் தான். இப்போ லேட்டாக வர்ற ஆட்கள், வராத ஆட்கள், எந்தெந்த வீடெல்லாம் ஓப்பன்டாக கடைசி நேரம் வரைக்கும் இருக்குமோ, இப்போ போய் அந்த ஊருக்குள்ளே நடந்து பார்த்தா
நேரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள எல்லாம் ஃபில்டு. எங்கப்பா போனாங்க? இந்த வீட்டுக்காரங்க லேட்டால கிளம்புவாங்க, உள்ள ஓடி போய் உட்கார்ந்துட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார். எல்லாரும் வசனத்தை கேட்கும்படிக்கு கூடி வந்து விட்டார்கள். கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் வந்து விட்டார்கள். 45வது வசனம், யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது போராட்டங்களும் சேர்ந்தே வர ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அவர்கள் பொறாமையினால் நிறைந்தார்கள், பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசினார்கள், விரோதித்து தூஷிக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் தான், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு பெரிய தைரியம் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பலமும் அன்பும் நிறைந்த அந்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறாரு. அந்த தைரியம் உள்ள ஆவியை பெற்றவர்களாக அவங்க பேசுகிறாங்க. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கே சொல்லணும்ப்பா, அங்கே அந்த ஒரு வார்த்தை இருக்குது, நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதை மனசில் வச்சுக்கோங்க. இன்னொரு வார்த்தையும் இருக்குது, அது சொல்லும்போது உங்களுக்கு விளங்கும். 47வது வசனத்தில் அவங்க சொல்கிற விஷயம், அவர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியால் இப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 48வது வசனம், புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்பி விசுவாசித்து உள்ள வந்திருக்கிற நீங்களும் நானும் யார்? சோத்ரம். ஹல்லேலூயா. நாம் யார்? நமக்குள்ள விசுவாசம் உண்டாக காரணம் என்ன? ஒன்னையுமே நம்பாத ஆட்கள் இயேசுவை நம்பி உள்ள வந்துட்டோமே. எப்படி? ஹல்லேலூயா. நம்ம எப்படி தேவ சமூகத்துக்குள்ளே வந்துட்டோம்? எப்படி அவருடைய ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம்? நமக்கு நித்திய ஜீவன் உண்டா இல்லையா? ஹல்லேலூயா. நாம் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டபடியினால் நாம் விசுவாசித்தோம். அந்த நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மை காப்பாராக. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. யூதர்களை பார்த்து சொல்லும்போது சொல்கிறார், உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடியினால். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் நீங்களே உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா. என்னன்னா, அவங்களே அவங்க பேருக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதிக்கிறாங்க, எனக்கு நித்திய ஜீவன் கிடையாது அப்படின்னு. ஹல்லேலூயா. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜனத்திற்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்திற்கு போனார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சிருவோம். ஹல்லேலூயா.
அந்தியோகியா பட்டணத்தில் பலவீனத்தோடு பிரவேசித்த பவுல் அப்போஸ்தலன் ஓய்வு நாளை ஒரு நாளுமே அவர் மிஸ் பண்ணுறவர் அல்ல. ஹல்லேலூயா. போய் உட்கார்ந்தார், தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஒரு வேத பண்டிதர் இப்படி எழுதுகிறார், பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை ஆழமாய் எழுத காரணம் என்ன அப்படின்னா, அவரை பர்னபா வேண்டான்னு சொன்ன போதிலும் தேவ சமூகத்திற்கு போவேன் என்று வலுக்கட்டாயமாய் எழும்பி வந்ததினால் கொண்டு வந்து உட்கார வைத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. யூதர்கள் இவங்களுக்கு ஆலோசனை சொல்றீங்களா, ஏதாவது புத்திமதி உண்டான்னு கேட்க காரணம், பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டார். அவங்க மனதில் இன்னொரு காரியம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவங்களை வந்திருக்காங்க, கேட்கலன்னா மக்கள் ஏதாவது சொல்லிடக்கூடாது. ரெண்டாவது, இவன் உட்கார்ந்துருக்கிற நிலைமையில இன்னைக்கு எந்திரிச்சு வரமாட்டார். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் அவர் எந்திரிச்சு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிற சூழ்நிலையில தான் அந்தியோகியால் இருந்த அந்த ஜெப ஆலயத்தில் உட்கார்ந்திருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் சரியான நேரத்தில் அவருடைய கிருபையை கொடுத்த ஆண்டவர் அதிசயமாய் பயன்படுத்தினார், ஆச்சரியமாய் பயன்படுத்தினார். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் யூதர்களையும் தொடத்தக்க விதமாக இருந்தது. ஹல்லேலூயா. பொறாமையினால் நிறைந்தவர்களையும் கையாளுகிற கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். பொறாமையினால் நிரம்பின ஒரு கூட்டத்தையும் கையாளுகிற அந்த கிருபையை, பலனை ஆண்டவர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அவங்களோடு கூட புத்தி சொல்லி கடந்து செல்லும்போது திரள் கூட்டம் பின்தொடர்கிறதை பார்த்தவர்கள் வேற வழி இல்லாமல் பெரிய ஆட்கள் எல்லாம் உசுப்பேத்தி விட வேண்டியதாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை செய்ய முடியலன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். போய் அங்கே இருக்கிற பெரிய ஆட்களை, ஸ்திரீகளை எல்லாத்தையுமே எப்படியாவது விரட்டிடுங்க, டார்ச்சர் பண்ணி விரட்டியிருக்காங்க. ஹல்லேலூயா. ஆனால் தேவ ஜனங்கள் சோர்ந்து போகலை, பயந்து போகலை. மார்க்கு திரும்ப போனது தான் சரியான பாதை, நாமும் திரும்பி போய்விடுவோம் அப்படின்னு நினைக்கல. தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை உதறிட்டு இன்னொரு இடத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். இதில் பெரிய அதிசயம் என்னன்னா, இந்த காலகட்டத்திற்குள்ளாக ஆண்டவர் அந்த பகுதியில் சீஷர்களை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. சீஷர்களை ஏற்படுத்தினார். அவருக்காக சிலுவை சுமக்கவும் ஆயத்தமாக இருக்கக்கூடிய சீஷர்களாய் உருவாக்கப்பட்ட விசுவாசிகள் அங்கே உண்டானார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஊருக்கு போய் ஒரு சபையை ஆரம்பிச்சுட்டு அந்த ஊழியர் அங்கிருந்து துரத்தி விடப்பட்டால், அங்கிருந்து துரத்தி விடப்பட்டு விட்டார் என்றால், உபத்திரவமோ பாடோ அவரை துரத்தி விடப்பட்டு விட்டது என்றால், ஹல்லேலூயா, அங்கே இருந்து துரத்தி விடப்பட்டாலும், அங்கே இருந்து அவரால் முடியாமற் போனாலும், அங்கே அவர் ஊழியம் செய்யக்கூடாமல் இருந்திருந்தாலும், ஹல்லேலூயா, சபை கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அங்கே உருவாக்கப்பட்டிருந்த சீஷர்கள் கர்த்தருடையவர்கள். அவர்களை ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைத்து அவரே நடத்தினார். ஒருவேளை உபத்திரவங்களினால், பாடுகளினால் அப்போஸ்தலர்கள் வெளியே போன இடத்துலெல்லாம், துரத்தப்பட்ட இடத்துலெல்லாம் சபைகள் சோர்ந்து போயிருக்குமே. ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் உருவாகி இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே கூட இருந்து நடத்துகிறார். இக்கோனியா பட்டணத்தை விட்டு அவர்கள் லீஸ்தராவுக்கு கடந்து செல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. சாரி அந்தியோகியா பட்டணத்தை விட்டு அவர்கள் இக்கோனியாவுக்கு கடந்து வருகிறார்கள். அந்த கலாத்தியாவே பார்த்தீங்கன்னா, அந்த மக்களுடைய மனநிலையே பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள சூழ்நிலைகளே பார்த்தீங்கன்னா, உபத்திரவங்களும் பாடுகளும் சரீர பலவீனமும் அடிகளையும்
ஏற்றுக்கொண்டு ஓடின ஒரு மிஷனரி பயணம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்தினார். ஆண்டவர் அவருடைய மக்களோடு கூட இருந்தார். ஆண்டவர் கூட இருந்தார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவ சாப இருள் நிறைந்த இடங்களிலும் ஆண்டவர் விடுதலையை கட்டளையிட அவர் வல்லவர். அங்கேயும் பயன்படுத்தினார். ஆனால் ஒரு பெர்கே என்கிற ஒரு இடம் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் வரும், நம்ம கிறிஸ்தவ அனுபவத்தில் இந்த பெர்கே என்கிற நிலை எல்லாருக்கும் வரும். யாருக்கும் வராமல் இருக்காது, யாருக்கும் வராமல் இருக்காது. ஆண்டவர் நம்மை வல்லமையாய் பயன்படுத்துகிற ஒரு நிலை இருக்கும். சபையில் முக்கியப்படுத்தி பயன்படுத்துகிற ஒரு நிலை இருக்கும். சபையில் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிற ஒரு நிலை இருக்கும். ஆனால் பெர்கேயின் நிலை எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். சரீரத்திலும் பலவீனம், பயன்படவும் வாய்ப்பில்லை. சரீரத்திலும் பலவீனம், அந்த இடத்தில் செயல்படவும் எந்த ஒரு காரியமும் அவர்களுக்கு ஏற்றதா இல்லை. அவர்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இல்லை. அப்படியே உட்கார்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலை. கூட இருந்த மார்க்கவும் பிரிந்து போய்விட்டான். இருதயத்திலும் மன காயங்கள் நிறைந்த ஒரு நிலை. அந்த சூழ்நிலையிலும் நிலைத்திருக்க, அந்த சூழ்நிலையில் இருந்தும் இன்னொரு இடத்திற்கு மேல் நோக்கி செல்ல, அந்த சூழ்நிலையில் இருந்தும் நம்மை வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரோட வாழ்க்கையிலும் உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. ஒரு சூழ்நிலையில், ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறத போல் இன்னொரு காலகட்டத்தில் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி முடியாது. ஹல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது போல் அந்த நெக்ஸ்ட்டு ஒரு காலகட்டத்தில் இருக்காது. அந்த நிலை அது மனிதர்களால் ஏற்பட்ட நிலை அல்ல. அது ஆண்டவரே அனுமதிக்கிற ஒரு சூழ்நிலை. ஆண்டவரே நமக்கு கொடுக்கிற ஒரு சூழ்நிலை. ஆண்டவரே நம்மை நடத்தி கொண்டு போகிற ஒரு பாதை. எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் அப்படிப்பட்ட பாதைகளை கடந்து சென்றிருக்கீங்கன்னு தெரியாது. ஆண்டவர் அனுமதிக்கிற ஒரு பாதை. சரீர பலவீனம், இருதயத்திலும் காயம், செயல்படவும் முடியவில்லை அப்படிங்கிற ஒரு தேக்கமான ஒரு நிலை. அங்கே இருந்தும் அவருடைய ஜனம் மேலே எழும்பி வரணும்னு அவர் விரும்புகிறார். அங்கே இருந்தும் அவருடைய ஜனம் உயர எழும்பணும்னு அவர் விரும்புகிறார். அங்கே இருந்தும் அவருடைய ஜனம் அவருக்காக செயல்படணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல செயல்படாமல் போனதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் அந்த இடத்தை நேசிக்கலையா? அந்த இடத்து மேலே ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை. ஆண்டவர் இன்னொரு நேரத்தை வைத்திருக்கிறார், இன்னொரு காலத்தை வைத்திருக்கிறார், இன்னொரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்கான நேரம் இன்னும் வரலை, அவ்வளவுதான். அதற்கான நேரம் இன்னும் வரலை. வாங்கி திறந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, நாங்கள் பலவீனப்பட்டு சோர்ந்து போய் ஆண்டவரே நிற்கிற அந்த நிலைகளில் இருந்தும் எங்களை தூக்கி செல்லுவீராக, எங்களை நடத்தி செல்லுவீராக. ஆண்டவரே, ஆலயத்துக்கு போறதுல ஒரு சோர்வு, தேவ சமூகத்துக்கு வர்றதுல ஒரு சோர்வு, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு ஒரு சோர்வு, பலவீனத்தை பார்த்து, குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து, எல்லா சூழ்நிலைகளும் சாதகம் இல்லாததை பார்த்து சோர்ந்து போயிருக்கிற அந்த இடத்திலிருந்தும் ஆண்டவர் தம்முடைய மக்களை அடுத்த நிலைக்குள்ளாக கொண்டு செல்லுவீராக, அடுத்த சூழ்நிலைகளுக்குள்ளாக கொண்டு செல்லுவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. காடுகளையும் மலைகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திர, இடையில் வருகிற அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை காலை நிலைகளையும் தாண்டி செல்லக்கூடிய உம்முடைய பலனை ஆண்டவர் நீங்க கட்டளையிட்டு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கட்டளையிடுவீராக.
அல்லேலூயா. ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டபடி ஆண்டவரே, அந்த நிலையில் நாங்கள் செய்ய வேண்டிய, உங்கள் சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்க வேண்டிய, உட்கார்ந்திருக்க வேண்டிய, அமைதியாக இருக்க வேண்டிய, பேசாமல் உட்கார்ந்திருக்க வேண்டிய, தேவ சமூகத்தில் வந்து கிடக்க வேண்டிய அந்த அனுபவத்தை மாத்திரம் நாங்கள் இழந்து விடாதபடிக்கு ஆண்டவர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ஆண்டவர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ஹல்லேலூயா. கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. பலவீனத்திலும் ஆண்டவரே உம்முடைய பலனை கொடுத்து, உம்முடைய வல்லமையை கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தையை விளங்க செய்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த பட்டணத்திலும் பொறாமையின் கிரியைகளை சந்திக்கவும், எதிர்ப்புகளை சந்திக்கவும், துன்பப்படுத்துதலை சந்திக்கவும் ஆண்டவரை தைரியமா எல்லாவற்றிற்கும் முன்பாகவும் நிற்கவும் ஆண்டவர் பலனை தந்தது போல உம்முடைய ஜனங்களுக்கு பலனை தருவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த எந்த உபத்திரவங்களும் வீணா போகலை பாருங்களேன். அங்கே ஆண்டவர் சீஷர்களை எழும்ப பண்ணினார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார், சந்தோஷத்தினால் நிரப்பினார். உபத்திரவத்தில் சந்தோஷப்படுகிற ஒரு நிலைமை அவருடைய பலத்தில் மாத்திரம்தான் நமக்கு கிடைக்கும். உபத்திரவத்தில் சந்தோஷப்படுகிற ஒரு சூழ்நிலை அவருடைய பலத்தினால் மாத்திரம்தான் நமக்கு கிடைக்கும். வேற எதுனாலையும் கிடைக்காது, வேற எதுனாலையும் கிடைக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் கிருபை தருவார், நிச்சயமாய் உதவி செய்வார். தெய்வ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டோம்ப்பா. சர்வ வல்லமை உள்ளங்கள் நல்ல தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய ஆவியின் நிறைவினால் எங்களை நிறைத்து அனுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் சபைகளுக்குள்ள, எங்கள் குடும்பங்களுக்குள்ள யாரெல்லாம் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இன்றைக்கி தட்டி எழுப்பி விடுங்கப்பா, தட்டி எழுப்பி விடுங்கப்பா. மனிதர்களை குறை சொல்லிட்டு சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தட்டி எழுப்பி விடுவீராக. சூழ்நிலையை காரணம் காட்டி சோர்ந்து உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தட்டி எழுப்பி விடுவீராக, தட்டி எழுப்பி விடுவீராக, பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்திருக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இங்கே தான் அந்த கிருபை நம்மளை தாங்க முடியும், இங்கே தான் அந்த பலன் நம்மளை தாங்க முடியும். நம்ம சோர்ந்து போனோன்னா அதோட நம்ம பலன் குறைந்து போயிடும், அதோட நம்ம பலன் வீணா போயிடும். அதற்கு மேலே நம்மளால் எழும்ப முடியாது. தேவ சமூகத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்துருங்க, தேவ சமூகத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்துருங்க, அவருடைய ஆலயத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்துருங்க. ஒன்றுமே இல்லைனாலும் பேசாமல் அமைதியாக அமர்ந்துருங்க, அமைதியாக உட்கார்ந்துருங்க. உங்கள் விண்ணப்பத்தை மாத்திரம் அவர்கிட்ட சொல்லிகிட்டே உட்கார்ந்துருங்க. பதில் தருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், மீண்டுமாய் எழும்ப செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், மீண்டுமாய் சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், மீண்டுமாய் நீங்கள் நடக்க வேண்டிய பாதையில் தைரியப்படுத்தி அத்தனை பிரச்சனைகளையும் மேற்கொண்டு நடக்க உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை நடத்துவார், அவர் நிச்சயமாக உங்களை நடத்துவார். கிருபை நிறைந்தவரே, உங்கள் கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, நீர் நல்லவர். ஆண்டவர் இதுவரைக்கும் எங்களை நடத்தினவர், தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மீதமுள்ள ஒவ்வொரு நாட்களின் ஜெபங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் தாங்க, கூடவே இருந்து நடத்துங்க. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.